அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹம்னா வணக்கம் சார். அக்கா இன்னைக்கு உங்க வீட்ல விருந்தாளி வராங்களா? இல்லையே ஹம்னா, ஏன் இப்படி கேக்குற? இல்லக்கா, அவ்வளவு ஜாமான் வாங்கிடுறீங்களா, அதை கேட்டேன். 2 நாள் நோம்பு வைக்கிறோம்லம்மா, அதனாலதான் இவ்வளவு ஜாமான் வாங்கிட்டு போறேன். எதுக்கு தேவையில்லாம 2 நாள் நோம்பு வைக்க? என்ன இப்படி சொல்ற? 9-10 முஹர்ரம் நோம்பு வைக்கணும்ல. எதுக்கு 9-10 நோம்பு வைக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யூதர்கள் நோம்பு வச்சிருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட எதுக்கு யூதர்கள் நோன்பு வச்சிருக்காங்கன்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்க கூட்டத்தாரும் ஃபிரௌன்ட்ட இருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் இதுதான். ஓ அப்படியா? அதுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதுக்காக இந்த நோன்பு வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் நான் 10வது நாள் நோன்பு வைக்கிறேன். அடுத்த வருஷமும் உயிரோட இருந்தேன்னா 9-10 நோன்பை 2 நாளும் நான் கண்டிப்பா வைப்பேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா அடுத்த வருஷம் அவங்க உயிரோட இல்லை. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள நோன்பு வைக்க சொல்லி கட்டளை இட்டிருக்காங்க. ஓ அப்படியாக்கா, அந்த நோன்பு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இந்த வருஷத்தோட ஆரம்பம் இது. போன வருஷம் செஞ்ச சிறிய தவறுகள்லாம் மன்னிக்கப்படும். ஓ அப்ப நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் நம்ம அந்த நோன்பு வச்சா மன்னிக்கப்படுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அப்படி கிடையாது. சிறிய பாவங்கள் தான் மன்னிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இன்னைக்கு நோன்பு வைக்க போறோம். நீங்களும் நோன்பு வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.